ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, பியூர் சயின்ஸ் பாட்டனி சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டனிக்கு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1க்கு இன்டீரியர் கொஷினு எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஷின் நம்பர் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க மார்க் பண்ணி வச்சிங்க. நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 2 கொஸ்டினா அப்லோட் பண்ணியிருப்போம். சரிங்களா? 2 செட் ஆஃப் கொஸ்டினா அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, பாருங்க. ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மிட் டெர்முக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, காலாண்டு, அரையாண்டு, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஸ்டின மார்க் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுங்க. இதுலேருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சேனல்ல அதிகமா பார்ப்பாங்க. அதனால நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மிட் டெர்ம் மாடல் கொஸ்டின் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, சுவாலஜிக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். புக் பேக் கொஸ்டின் இது எல்லாமே. அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 2, 3, 4 எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மார்க்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய கொஸ்டின் லெசன். நமக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்தும் 11 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால் நம்ம சேனல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுறேங்க. அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பிடிஎஃபாவோ அல்லது இமேஜாவோ சென்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. வீடியோ லிஸ்ட்டை நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு தனியாகவும் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி தனியாகவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? அதாவது இனப்பெருக்கம் என்றால் என்ன? அந்த கொஸ்டின் ஜென்ரல் கொஸ்டின், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 25, 26 வாட் இஸ் லேயரிங்? வாட் ஆர் குளோன்ஸ்? சரிங்களா? பதியமிடல் என்றால் என்ன? அதுக்கடுத்து நகல்கள் என்றால் என்ன? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 28 எ டிட்டாச்டு லீஃப் ஆஃப் பிரயோஃபில்லம் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ் ஹவ்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரயோஃபில்லம் இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது எவ்வாறு? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுதல் பதியமிடல் 29 டிஃபரன்ஸ் பிட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஏன்னா இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஒட்டுதல் பதியமிடல் கொஸ்டின் நம்பர் 29 படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 32 டிஃபரன்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். சரிங்களா? மண்மூட்டு பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக. அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 35 டிஃபரன்ஷியேட் செக்ரட்டரி அண்ட் இன்வேசிவ் டெபிட்டம். 35 சுரப்பு மற்றும் ஊர்வன டெபிட்டத்தை வந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து 36 வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி? சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா? 36 கேந்த்ரோஃபிலி என்றால் என்ன? அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக் நிறையா இருக்கும். நிறைய எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். சரிங்களா? இதை சொல்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. மற்றது படித்து முடிஞ்சாலும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 37 இது வரைக்கும் கேட்கல. இந்த வாட்டி நமக்கு வந்து கேட்கலாம். லிஸ்ட் எனி டூ ட்ராஜடி அடாப்டட் பைசெக்சுவல் ஃப்ளவர் ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன். தன்மகரன் சேர்க்கை தடுக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் ஏதேனும் 2 உத்திகள். பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த வாட்டி நிச்சயமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. 38 வாட் இஸ் எண்டோத்திலியம்? எண்டோத்திலியம் என்றால் என்ன? அதுக்கடுத்து இந்த 40வது கொஸ்டின். த எண்டோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜிம்னோஸ்பம் டு யூ அக்ரி? இதுவும் சரிங்களா? இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கல. அதனால் இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 40 நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து டிஃபைன் டிப்ளோஸ்போரி இருமடி வித்தாக்கம் என்றால் என்ன? 41வது கொஸ்டின். சரிங்களா? அதுக்கடுத்து 42 வாட் இஸ் பாலிஎம்பிரனி? ஹவு இட் கேன் பி கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட்? சரிங்களா? பல்கரு நிலை என்றால் என்ன? வணிக ரீதியில் எவ்வாறு பயன்படுகிறது? பாஸ் பண்ண வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 43 டூ யூ திங்க் பார்த்தினோகார்பிக் அண்ட் அப்போமிசிஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்? சரிங்களா? கருவுரா கனி தோன்றல், கருவுரா இனப்பெருக்கம் போன்ற வெவ்வேறு நிகழ்வுகள். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நான் இதெல்லாமே இது வரைக்கும் கேட்கல. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 45 வாட் இஸ் மெலிட்டோஃபிலி? மெலிட்டோஃபிலி என்றால் என்ன? 45வது கொஸ்டின். அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 47 எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன் த ஜஸ்டிஃபை. சரிங்களா? 47 எண்டோதீசியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது. இந்த கூற்றை நியாயப்படுத்துக. அதுக்கடுத்து ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட்டு. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம். 48, 49 டபிட்ட பணிகளை பட்டியலிடுக. 49 போலன் கிட்டு பற்றி சிறுகுறிப்பு அளிக. அதுக்கடுத்து 50 டிஸ்டிங்விஷ் டெனிநூசிலேட் அண்ட் கிராசி நியூட்ரலேட். மென்சூல் திசை மற்றும் தடிசூல் திசை வேறுபடுத்துக. இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
சாரி டைப்ஸ் ஆஃப் ஓவியல் சரிங்களா 51 இது 5 மார்க்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 54 கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர் காற்று மகரந்த சேர்க்கை மலர்களோட பண்புகள் அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 56 டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிஸ் இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. நுண்வித்திரோகத்தின் உள்ள படிநிலைகள் அப்படிங்கிற கொஷின் அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 57 சூட்டபிள் டயக்ராம் வித் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவியல் சரிங்களா. தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 59 வாட் இஸ் எண்டோஸ்பம் டிஷ்யூ எக்ஸ்பிளைன் இஸ் டைப்ஸ் சரிங்களா. கருவம் திசை என்றால் என்ன அதோட வகைகளை விவரி அந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கருவுரா கனி கிவ் டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் பாந்தனோகிராஃபிக் ஆட் நோட் ஆன் சிக்னிஃபிகன்ஸ் கருவுரா கனி பற்றி விவரி தொகுப்பு அதன் முக்கியத்துவம் பற்றி எழுதுக சரிங்களா. 62 படிச்சிருங்க. 61 ஒரு சில டைம் வந்து யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரியான டைமில் கேட்டிருக்காங்க அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மிட்டம் இந்த மாதிரியான கொஷின்ஸில் கேட்குறது எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 2 இது எல்லாமே அப்லோட் பண்ணும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.